இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. செம்பனை தோட்டத்தில் மனித எலும்பு கூட்டுடன் மோட்டார் சைக்கிள் காணப்பட்டது. கெமாஸ் வெல்ரா சுங்கை கெலாமா செம்பனை தோட்டத்திற்கு அருகே மனித எலும்பு கூட்டுடன் ஒரு மோட்டார் சைக்கிளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அமீனுடின் சரீம் தெரிவித்தார். இடைவார் மற்றும் தலைக்கவசம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். எமஹா எல்சி நீல நிற மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் மனித எலும்பு கூடும் காணப்பட்டதாக பொதுமக்களில் ஒருவரிடம் இருந்து கெமாஸ் போலீஸ் நிலையத்திலிருந்து அதிகாரி நேற்று நண்பகல் மணி 2:10 அளவில் தகவலை பெற்றுள்ளார். அந்த தகவலை தொடர்ந்து அந்த செம்பனை தோட்டத்திற்கு போலீஸ் குழுவினர் சென்று பார்த்தபோது உடல் பகுதியின் பிட்டத்திலிருந்து கால் வரை மனித எலும்பு கூடு நீர் வற்றிய கால்வாயில் காணப்பட்டது. அந்த மோட்டார் சைக்கிள் இருந்த இடத்திற்கும் மனித எலும்புக்கூடு காணப்பட்ட இடத்திற்கும் 15 மீட்டர் குறைவாக இருக்கக்கூடும் என சூப்பரிண்டென்டென்ட் அமீனுடின் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் 10 மீட்டர் நீளமுள்ள முதுகெலும்பு மற்றும் மோட்டார் சைக்கிள் காணப்பட்ட இடத்திலிருந்து 80 மீட்டருக்கு அப்பால் மனித மண்டை ஓடும் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவை மரபணு பரிசோதனைக்காக தம்பின் மருத்துவமனையின் தடயவியல் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அமீனுடின் தெரிவித்தார். காரக் நெடுஞ்சாலையில் சிதறி கிடந்த ஆணிகள் 30 வாகனங்கள் பாதிப்பு. பஹாங் காரக் நெடுஞ்சாலையில் சிதறி கிடந்த ஆணிகளால் சுமார் 30 வாகனங்களின் சக்கரங்கள் ஓட்டையாகி பழுதாகியுள்ளன. பொறுப்பற்ற தரப்பினர் அச்செயலை புரிந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. நேற்றிரவு மணி 10 வாக்கில் காரக் நெடுஞ்சாலையில் அச்சம்பவம் நிகழ்ந்த வேளை அது தொடர்பான காணொலியை டிக்டாக் கணக்கில் ஒருவர் பதிவிட்டுள்ளார். அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் ஒரே மாதிரி ஆணி குத்தி டயர் வெடித்து பழுதடைந்திருப்பதாக அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பதிவின் கீழ் சமூக ஊடக பயனர்கள் பலரும் பல வகையான ஆருடங்களை வெளியிட்டு வருகின்றனர். கட்டாயம் பொறுப்பற்ற தரப்பினரால் நியமிக்கப்பட்ட நபரால் சாலையில் அந்த ஆணிகள் கொட்டப்பட்டிருக்கலாம். அதனால் அவர்களை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் என சமூக ஊடக பயனர்கள் சினத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். பத்தாங்காலி கெந்திங் மலை சாலை மற்றும் மலைச்சரிவை சீரமைக்கும் பணி ஜூன் மாதம் முழுமையடையும். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து பத்தங்காலி கெந்திங் சாலை மற்றும் மலைச்சரிவை சீரமைக்கும் பணி ஜூன் மாதம் முழுமையடையும் என பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அகமது மஸ்லான் தெரிவித்திருக்கிறார். 19 மில்லியன் ரிங்கிட் செலவிலான சீரமைப்பு பணியில் 86 விழுக்காடு வேலைகள் முழுமையடைந்து விட்டதாகவும் சாலை தடுப்பு மற்றும் சுவர் எழுப்பும் பணிகள் எஞ்சி இருப்பதாகவும் அவர் கூறினார். தற்போது இந்த சாலையில் கெந்திங் மலைக்கு செல்லும் தொழிலாளர்களுக்காகவும் பத்தங்காலி மற்றும் புலுஸ்லாங்கில் உள்ள வீடுகளில் குடியிருக்கும் மக்களுக்காகவும் சாலையின் ஒரு வழித்தடம் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதாக அகமது மஸ்லான் தெரிவித்தார். ஜூலை 1ஆம் தேதி அந்த சாலை திறக்கப்படலாம் என அவர் கூறினார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஃபாதர்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் முகாம் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 18 பெரியோர்களும் 13 சிறார்களும் உயிரிழந்தனர். காப்பாரில் வர்த்தகர் கொலை, 2 கைது. காப்பாரில் வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதன் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு உள்ளூரை சேர்ந்த 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று காப்பார் தாமான் ஜெயாவை சேர்ந்த அந்த வர்த்தகர் ஒரு கும்பலால் கொல்லப்பட்டார். 25 மற்றும் 29 வயதிற்குட்பட்ட அந்த 2 சந்தேக பேர் வழிகளில் ஒருவன் சனிக்கிழமையும் மற்றொருவன் நேற்றும் கைது செய்யப்பட்டதாக வடக்கிலான் போலீஸ் தலைவர் எஸ் விஜயராவ் கூறினார். முதல் சந்தேக பேர் வழி 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மற்றொரு நபரை தடுத்து வைப்பதற்கான உத்தரவு இன்று பெறப்படும் என வெளியிட்ட தகவலில் விஜயராவ் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் கொல்லப்பட்டவரின் மனைவியும் பிள்ளையும் இருந்துள்ளனர். விசாரணைக்கு உதவும் பொருட்டு புதிய சாட்சிகளிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பழிவாங்கும் நோக்கத்தில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்பதோடு இதர சந்தேக பேர் வழிகள் தீவிரமாக தேடப்பட்டு வருவதாக விஜயராவ் தெரிவித்தார். பாராங் மற்றும் டேசர் கன்ஸ் வைத்திருந்த ஆயுத கும்பலால் 38 வயதுடைய அந்த வர்த்தகர் தாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. படுக்கை அறையில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவரது தலை, கால்கள், தோள்பட்டை மற்றும் வலது கையிலும் காயங்கள் காணப்பட்டன. தீயணைப்பு துறையில் குறைந்தது 1500 வேலைகள் நிரப்பப்படும்.
நாடு முழுவதும் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் பணியாற்றும் தீயணைப்பு வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக குறைந்தது 1483 வேலை வாய்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும் என தீயணைப்பு மீட்புத்துறை நம்பிக்கை கொண்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பயிற்சி நிலையங்களில் 2 கட்டங்களாக குறைந்தது 500 பயிற்சியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நூர்ஹிஷா முகமது தெரிவித்தார். நாடு முழுவதிலும் உள்ள எங்களது 338 தீயணைப்பு நிலையங்களிலும் போதுமான மனித ஆற்றல் இருப்பதை உறுதிப்படுத்தப்பட மேலும் 2 முறை தீயணைப்பு துறைக்கான பயிற்சியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என அவர் கூறினார். 175 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் உதவி தீயணைப்பு வீரர்களுக்கு சிறந்த மற்றும் நீண்ட கால சேவைக்கான விருதுகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது நூர்ஹிஷாம் இத்தகவலை வெளியிட்டார். தற்போது நாடு முழுவதிலும் 13,000 உறுப்பினர்கள் தீயணைப்பு மீட்புத்துறைக்கு கொண்டிருப்பதாக அவர் கூறினார். சிரம்பானில் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த மூவரை சரக்கு லோரி மோதி தள்ளியது, ஒருவர் பலி. நெகிரி செம்பிலான் ஜாலான் சிரம்பான் தம்பின் சாலையோரத்தில் பழுதடைந்த காருக்கு வெளியே நின்று கொண்டிருந்த மூவரை சரக்கு லோரி ஒன்று மோதி தள்ளியதில் பணி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நேற்று மாலை மணி 5:55 வாக்கில் அவ்விபத்து நிகழ்ந்ததாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஹத்தா சேடின் தெரிவித்தார். பழுதடைந்து சாலையோரத்தில் நின்ற புரோட்டான் வீரா ரக காரை அவ்வழியே சென்ற ஹோண்டா கெட்ஸ் ரக கார் ஒன்று பின்னால் இருந்து மோதி தள்ளியது. அதனால் வீரா காரின் ஓட்டுநரான 70 வயது முதியவர், அவரது மனைவி மற்றும் ஹோண்டா கெட்ஸ் கார் ஓட்டுநர் ஆகியோர் சாலையோரத்தில் உதவிக்காக காத்திருந்தனர். அவர்களுக்கு மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் உதவ நின்றுள்ளார். அப்பொழுது அங்கு வந்த சரக்கு லோரியை பின்னால் இருந்து பேருந்து ஒன்று மோதியதை தொடர்ந்து அந்த லோரி சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த மூவரை இடித்து தள்ளியது. இதனால் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக வீரா ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவ்விபத்தில் சிக்கிய மற்றவர்கள் காயம் எதுவும் இன்றி உயிர் தப்பினர். கோவிட்-19 தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். முதல் முறையாக நீதிமன்ற ஆவணத்தில் ஆஸ்ட்ராஜெனகா ஒப்புதல். தனது தயாரிப்பிலான கோவிட்-19 தடுப்பூசிகள் அரிதான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்பதை முதல் முறையாக நீதிமன்ற ஆவணங்கள் வாயிலாக மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஆஸ்ட்ராஜெனகா ஒப்புக்கொண்டுள்ளது. அந்த ஒப்புதல் வாக்குமூலம் லட்சக்கணக்கான சட்டப்பூர்வ இழப்பீட்டிற்கு நேரடியாக வழிவகுக்கும். இதுவரை ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசிகள் தொடர்பில் 51 வழக்குகள் நிலுவையில் இருக்கும் வேளை அவை 100 மில்லியன் யூரோ அல்லது 50 கோடி மலேசிய ரிங்கிட்டிற்கும் கூடுதலான இழப்பீடு தொகையை உட்படுத்தியவை ஆகும். மருந்தக ஜாம்பவானான ஆஸ்ட்ராஜெனகா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து உருவாக்கிய தடுப்பூசி கடுமையான காயம் அல்லது மரணத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் உடையது என டஜன் கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் மிகவும் சிறிய எண்ணிக்கையிலான பயனர்களுக்கு மட்டுமே அது மோசமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கோவிட்-19 பெருந்தொற்றிலிருந்து அது கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்ற உதவி உள்ளதாகவும் ஆஸ்ட்ராஜெனகாவின் வழக்கறிஞர் தற்காத்து பேசியுள்ளார். 2021ஆம் ஆண்டு ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியை போட்டுக்கொண்ட பின்னர் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட 2 பிள்ளைகளுக்கு தந்தையான ஜாமி ஸ்காட் என்பவர் அந்நிறுவனத்திற்கு எதிராக முதல் வழக்கை தொடுத்துள்ளார். அந்த வழக்கிற்கு ஆஸ்ட்ராஜெனகா எதிர்ப்பு தெரிவித்துள்ள போதிலும் முதல் முறையாக தடுப்பூசிகளால் பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் என்பதையும் ஒப்புக்கொண்டுள்ளது. எனினும் மிகவும் அரிதாக சிலருக்கு மட்டுமே இந்த பக்க விளைவுகள் ஏற்படும் எனவும் ஆஸ்ட்ராஜெனகா தற்காத்து பேசியுள்ளது. அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட பதிவீட்டாளருக்கு எதிராக MCMC போலீசில் புகார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMCயும் போலீசும் தற்போதைய அரசாங்கத்துடன் அரசியல் ரீதியாக இணைந்திருப்பதாக குற்றம் சாட்டிய பதிவேட்டாளர் முரே ஹண்டருக்கு எதிராக மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் போலீசில் புகார் செய்துள்ளது. ஹண்டரின் கூற்றை MCMC மறுத்ததோடு அது முற்றிலும் ஆதாரமற்றது என்று தெரிவித்திருக்கிறது. ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு என்ற முறையில் MCMC தனது கடமைகள் மற்றும் பொறுப்புகளை 1998ஆம் ஆண்டில் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் மற்றும் அதன் அனைத்து துணை சட்டங்களின்படி செயல்படுத்தி வருகிறது. MCMC-யால் எடுக்கப்பட்ட அனைத்து அமலாக்க நடவடிக்கைகளும் நாட்டின் தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடகத்துறையின் கட்டுப்பாட்டாளராக இருக்கும் MCMC-யின் அதிகார வரம்பில் நிர்ணயிக்கப்பட்ட செயல்முறைகள் மற்றும் நடைமுறைகளின்படி உள்ளன என்று அந்த ஆணையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தது. முரே ஹண்டரின் எழுத்துக்கள் அவதூறானவை என்பதோடு MCMC-யை அவர் வெளிப்படையாக குற்றம் சாட்டி இருப்பதோடு
அந்த அமைப்பு சுயநலத்திற்காக தனது அதிகாரத்தை மீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மக்களை எம்சிஎம்சியும் அரசு மலேசிய போலீஸ் படையும் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மற்றொரு தரப்பினரை தொலை தரும் நோக்கத்துடன் உண்மைக்கு புறம்பான தகவலை பரப்புவது 1998 ஆண்டின் தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் 233 பிரிவின் கீழ் ஒரு குற்றமாகும். எம்சிஎம்சியை அவமதிக்கும் மற்றும் சிறுமைப்படுத்தும் உள்ளடக்கத்தை பதிவேற்றும் செயலும் ஒரு குற்றமாகும். எம்சிஎம்சி மீது முரே ஹண்டருக்கு எந்த ஒரு புகார் இருக்குமானால் அதிகாரப்பூர்வ புகாரை அவர் செய்திருக்க வேண்டும். முரே ஹண்டர் மற்றும் இதர தரப்பினர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் போலீசில் புகார் செய்திருப்பதாக அதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜொஹூரில் உள்ள 2 குத்தகை நிறுவனங்களின் உரிமையாளர்களிடம் 3.3 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக நம்பப்படும் 2 உயர் அதிகாரிகள் கைது. ஜொஹூரில் உள்ள 2 குத்தகை நிறுவனங்களின் உரிமையாளர்களிடம் 3.3 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக நம்பப்படும் நீர் விநியோகிப்பு நிறுவனத்தின் 2 உயர் அதிகாரிகள் நேற்றிரவு தடுத்து வைக்கப்பட்டனர். 36 மற்றும் 40 வயதுடைய சந்தேகத்திற்குரிய அந்த 2 சந்தேக பேர்வழிகளும் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் ஸ்லாங்கூரில் உள்ள MACC அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டதாக MACCயின் அணுக்கமான தகவல் மூலம் தெரிய வந்துள்ளது. 2023 ஆண்டில் பெறப்பட்ட பல்வேறு புகார்களை தொடர்ந்து அந்த 2 உயர் அதிகாரிகளும் 2 குத்தகை நிறுவனங்களின் உரிமையாளர்களிடம் லஞ்சம் பெற்றது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த 2 நிறுவனங்களுக்கும் சம்பந்தப்பட்ட நீர் விநியோகிப்பு சேவை நிறுவனத்திடம் இருந்து சேவைக்கான உதவிகளை பெறுவதற்கு அவர்கள் கையூட்டு வாங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது. அமல்படுத்தப்படாத 3.3 மில்லியன் ரிங்கிட் திட்டம் தொடர்பாக போலியான ஆவணங்களையும் அந்த 2 சந்தேக பேர்வழிகளும் தயாரித்ததாகவும் கூறப்படுகிறது.